போலோ இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுடீஸ் ஃபுடுங்க அனைவரைக்கும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அதே சமயம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் ஈஸி. அதுக்கு நான் வெள்ளை கொண்ட கடலை ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். அது தண்ணியை நல்லா வாஷ் பண்ணி இருத்துட்டு வேறு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி அது மூழ்கிற அளவு ஊற்றி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 4 விசில் விட்டுக்கலாம். 4 விசில் விட்டு கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ஒரு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டுட்டு ஒரு கிராம்பு, ஒரு குட்டி பிரிஞ்சி இலை, அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, அதையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறேன். இதுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அது கூட நான் காய்கறி இங்கே சேர்த்து கட் பண்ணி வச்சுருந்தேன். கேரட், அதுவும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் ஓட்ஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கஞ்சி மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு சூப் மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் 1 கப் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற ஓட்ஸை நான் அது கூட சேர்த்து கிளறி விடுறேன். ஒரு 2 நிமிஷம் மூடி போடுங்க. அது கூடயே மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நான் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷம் அது கொதிக்கட்டும். அவ்வளவுதான், சூப்பரான ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நான் அது கூட சேர்த்த பிரிஞ்சி அப்புறம் அந்த கிராம்பை எடுத்துடுறேன், இல்லாட்டிக்கா ஓவர் ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். அதே சமயம் ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. டயட்டில் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இறக்கி வச்சுட்டு மேலே மல்லி இலை இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. சன்னா மசாலாவுக்கு நான் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டுருக்கேன். அவ்வளோதான், 1 கப் சன்னா மசாலா, 1 கப் ஓட்ஸ் கஞ்சி. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். தமிழில் நிறைய வீடியோஸ் பார்க்க போலோ இந்தியா ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள்.